ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், குளோபல் அப்டேட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஐடிசி, சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் அண்ட் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். டிசிஎஸ் அண்ட் நாட்கோ ஃபார்மால் சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி என்ன கம்பெனிஸ் வாங்கியிருந்தேங்கிறத ஆல்ரெடி போஸ்ட்டாக எழுதியிருந்தேன், அதை பற்றி நான் கொஞ்சம் மேலோட்டமாக கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஐடிசி புதுசாக ஏதோ அக்வயர் பண்ண போகிறாங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. அது நிஜமாலே உண்மையாக மீடியா சேனல்ஸில் என்ன சொல்கிறாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். I hope this video will be useful to you. வீடியோட எண்டில், அதாவது ஸ்டாக் அப்டேட்ஸ், குளோபல் அப்டேட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஃபிலாசபிக்கல் நோட்டோட நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்லைட்டனிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய மைக் கம்ப்ளீட்டாக ரிட்டையர் ஆயிடுச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு மைக்கு மூட்டையை கட்டிட்டேன். புதுசாக ஒரு மைக் வாங்க வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஐ திங்க் சம் கனெக்டிவிட்டி இஷ்யூவாக என்னன்னு தெரில, ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் ஐல் பி ஹாப்பி. ஆப்வியஸ்லி இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மைக். இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நான் சொல்கிறேன், நான் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்கேன், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் மேக்கர் தான். ஸோ நான் நிறையா மைக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த சேனலுக்காக நான் வாங்கின முதல் மைக் போனது கொஞ்சம் லைட்டாக சோகமாக இருக்குது. சரி, அவங்க கூட ஷேர் பண்ணலாமேன்னு சொன்னேன். எனிவே, புலம்பலை விட்டுட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வேர்ல்டுக்குள்ளே போவோம். யூஎஸ் மறுபடியும் ஈரானை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் ரீஇம்போசஸ் நேவல் பிளாக்கெட். அவர் இந்த ஷிப் ஆஃப் ஹோர்முஸை டேக் ஓவர் பண்ணிவிட்டு அவர் டோல் போட்டு சார்ஜ் பண்ண போகிறங்கிற லெவலுக்கு பேசிகிட்டு இருக்காரு. ஆப்வியஸாக சீஸ்ஃபயர் இப்போதைக்கு நடக்க போகிற மாதிரி தெரில. இன்றைக்கி டியூஸ்டே, ஸோ டேக்கோ நடக்குதா இல்லையாங்கிற மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டில் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்கே என்ன கவர் பண்ணுறாங்கிறத நம்ம இன்றைக்கி அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல விஷயம், இல்லை அட்லீஸ்ட் கூடிய விரைவில் நாங்கள் பேசிடுவோம், மறுபடியும் அவர் இப்படி ஒரு கோல் அப்படி ஒரு கோல் போடுற மாதிரி அப்படி ஒரு கோல் போட்டார்னா நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குளோபல் ஆயில் ப்ரைஸஸ்லாம் மறுபடியும் 1 month ஹையை டச் பண்ணிருச்சு. சிக்னிஃபிகண்ட்டாக ஆயில் ப்ரைஸஸ் ரைஸ் ஆனது இந்தியாவுக்கு ஒரு சோகமான விஷயம் தான், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த பேஜை நான் திரும்பி வரவே கூடாது, இரிட்டேட்டிங் பேஜாக இருக்கும் பார்க்க. பட் மறுபடியும் வேறு வழி இல்லை, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். க்ரூட் $80 மேலே கம்ஃபர்டபுளாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓவர் நைட்டில் ஐ திங்க் லாஸ்ட் 24 hours 10% கிட்ட ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஆயில் சென்சிட்டிவ்ஸ்லாம் அடி வாங்கிட்டு இருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டுமே கொஞ்சம் பலத்த அடி தான் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் பார்த்துரும். நிஃப்டி 50 0.66% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. மிட் கேப் 0.49% அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.36%. இன்றைக்கி ரொம்ப அடி வாங்கினது ஸ்மால் கேப் தான். எப்போவுமே பெசிமிசம் அதிகமாகுது, அன்சர்டனிட்டி அதிகமாகும் போது ஸ்மால் கேப் தான் மறுநடி வாங்கும். ஸ்மால் கேப் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் ரெசிலியன்ஸ் காட்டிகிட்டு இருந்தது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. மறுபடியும் கொஞ்சம் சுமாராக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. செக்டர்லாம் நம்ம பார்த்தோன்னா நிஃப்டி 80 சிவப்பாக தெரியுது, ரியல்டி ரொம்ப சிவப்பாக தெரியுது, ஃபினான்ஷியல்ஸ் இன்றைக்கி மறுநடி, ஆட்டோ மறுநடி, எல்லாமே 1 to 2% கிட்ட ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு கிளியர் ரொட்டேஷன் இன்டூ டிஃபென்சிவ் செக்டர் தெரியுது. ஹெல்த் கேர், ஃபார்மாலாம் இன்றைக்கி நல்லா பண்ணியிருக்கு, கன்சூமர் டியூரபிள்ஸ் நல்லா பண்ணியிருக்கு. ஸோ கிளியராக மார்க்கெட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் டிஃபென்சிவ் செக்டர்ஸ். பட் நம்ம எதெல்லாம் டிஃபென்சிவ் செக்டர் நினைக்கிறோமோ அதுவே ஒரு பாயிண்டில் டிஃபென்சிவாக இல்லாமல் போயிடும். நிஃப்டி 80 டிஃபென்சிவ் செக்டர்னு காலங்காலமாக வருஷ கணக்கில் நம்மளுக்கு சொல்லி நம்ப வச்சு இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ நம்ம எதையுமே இந்த மாதிரி ஜெனரிக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உலக நியதின்னு ஏற்றுக்கவே கூடாதுங்கிறது நிஃப்டி 80 ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். தீமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இண்டெக்ஸ் பார்த்துரும் 0.7% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. இப்போ சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸ் வரலாம். நாட்கோ ஃபார்மா அண்ட் டிசிஎஸில் 2 இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் இருக்குது. நாட்கோ ஃபார்மாவோட அப்டேட் என்னன்னு பார்த்துடலாம். நாட்கோ ஃபார்மா கம்ப்ளீட்ஸ் அக்விசிஷன் ஆஃப் அடிஷ்னல் 13.25% ஸ்டேக் இன் ஆட்காக் இங்கிரம் ஹோல்டிங்ஸ் ப்ரொப்ரைட்டரி லிமிடெட். ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபார்மசூட்டிக்கல் ஹெல்த் கேர் கம்பெனி அக்வயர் பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு தெரியும். அதில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. 13.25% ஸ்டேக்காக வாங்கியிருக்காங்க. அது 1060 crores டிரான்சாக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு அப்படி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு மைல்ஸ்டோனு நாட்கோஸ் ஆஃப்ரிக்கன் க்ரோத் ஜர்னிங்க தான் இவங்க சொல்கிறாங்க. நாட்கோ ஃபர்ஸ்ட் அக்வயர் 35.75%. இதுக்கு முன்னாடி அவங்க 35% அக்வயர் பண்ணியிருந்தாங்க. இப்போது 13.25. ஸோ கிட்டத்தட்ட 49% ஸ்டேக் நாட்கோ கிட்ட தான் இருக்குது. அவங்க மெஜாரிட்டி ஸ்டேக்கை கூடியவர்கள் வாங்கிடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதாவது 50% தாண்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தே ஹேவ் அ லாங் டேர்ம் ஆஃப்ரிக்கன் ஸ்ட்ராட்டஜி. ஏதோ யோசிச்சு தான் பண்ணுறாங்க. ஆஃப்ரிக்காவில் கண்டிப்பாக ஃபார்மாவுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் இவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆட்காக் இங்கிரம் ஹேஸ் அ ரிச் ஹெரிட்டேஜ் தார். ஸோ கண்டிப்பாக இட் இஸ் அ குட் அக்விசிஷன். அதை அவங்க ஒழுங்காக ப்ளே அவுட் பண்ணுறாங்களா இல்லைங்கிறத வெயிட் பண்ணியே பார்க்கலாம். நாட்கோ ஃபார்மா கம்ஃபர்டபுளாக ₹970 கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் 850 கீழே வரும்போது, 850 கிட்ட வரும்போது 600க்கு போகும், 700க்கு போகும்னு பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ கூட நான் சொல்கிறேன், கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிக்லிக்கல்ஸ் அண்ட் லோ PE இஸ் ஆல்வேஸ் அ வெரி வெரி பேட் ஸ்டோரி. டாடா மோட்டர்ஸ் லோ PEன்னு சொல்லி அங்கேருந்து எவ்வளோ கரெக்ட் ஆச்சுன்னு எல்லோரும் பார்த்துருப்போம். நாட்கோ ஃபார்மா லோ PEன்னு சொல்லி எவ்வளோ கரெக்ட் ஆச்சு. இப்போது யூஎஸில் இருக்கிற மைக்ரான்லேயும் அந்த கதை நடக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது.
வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவே டிசிஎஸ்க்கான அப்டேட்டுக்குள்ளே வருவோம். TCS becomes technology and innovation partner to New York's new Terminal 1 at JFK Airport. இது இன்னொரு டீல் தான். இது பெரிய லெவலெலாம் இவங்களை எதுவும் பூஸ்ட் பண்ண போகிறதில்ல. பட் இட் இஸ் அ பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஃபார் TCS. TCSோட நார்த் அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருங்கிறத பார்த்துருவோம். Airports are evolving into dynamic consumer ecosystems where operations, hospitality, retail and personalization work together in real time. இது எல்லாம் கலந்து வேலை செய்கிற ஒரு இடம் ஏர்போர்ட்ஸ். ஸோ எங்களோட நியூ ஒன் டெர்மினல் பார்ட்னர்ஷிப்போட நாங்கள் ஒரு பெட்டர் ஃப்யூச்சரை பில்ட் பண்ணுவோம். மோஸ்ட் ஐகானிக் சிட்டி நியூயார்க் போன்ற ஒரு சூப்பரான சிட்டியில் எங்களுக்கு இப்படி ஒரு டீல் கிடச்சது நிஜமாலே ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். TCS இன்றைக்கும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆனது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்ல சைன் தான். இட் மைட் ஹவ் பாட்டம்ட் அவுட்னு எனக்கு தோணுது. ஆர் TCS இஸ் வெரி வெரி ஓவர் சோல்டு தட் இட் இஸ் கெட்டிங் அ ரிலீஃப் ரேலி. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்கலாம். நிறைய பேர் TCSயில் ஷார்ட்டாக இருந்தனால ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியோட பிகினிங்காக கூட இருக்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸை நம்ம பார்த்தோம்ல, கண்டிப்பாக அது ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியாக தான் நான் பார்க்குறேன். அவ்வளோ குவிக்கான ரன் அப் இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் நடந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் அதில் ஷார்ட் எடுத்திருப்பாங்க. ஒரு பையிங் ஸ்ப்ரீயை நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் 5% ஏறி இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் எத்தனை நாள் நான் கங்க்ராச்சுலேட் பண்ண வேண்டியிருக்குன்னு எனக்கே தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நான் காலையிலேயே ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நான் எந்த 2 கம்பெனி வாங்கியிருந்தேங்க தான் போட்டிருந்தேன். CMS Infosystems நிறையவே வாங்கியிருந்தேன். ITC கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். ITC மறுபடியும் இந்த 250-260 ரேஞ்ச் கிட்ட ஏதோ டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குங்களாம் பார்த்தேன். நான் அந்த ஆர்டிக்கல் உங்கள் கூட அடுத்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி CMS Infosystems நான் ஏன் வாங்கிட்டு இருக்கேங்கிறத முதல்ல உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். CMS Infosystems பற்றி நிறைய பேருக்கு இன்னுமே சில டவுட்ஸ் இருக்குது. CMS Infosystems ஒரு கிளாமரஸான இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கிளாமரஸான ஸ்டாக் இல்லை. நியூஸில் இதை பற்றி நிறையா கவர் பண்ண மாட்டாங்க. ஹெட்லைன்ஸில் கண்டிப்பாக வராது. இதை சுற்றி எந்த AI ஹைப்பும் கிடையாது. ஓவர் நைட்டில் இது பெரிய லெவலில் ரிட்டர்ன் கொடுக்கும்னு யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் CMS Infosystems வேகமாக வளரும். அதனால் இது ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லவே இல்லை. மறுபடியும் கமெண்ட் செக்ஷனில் வளர்ச்சியே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. தே ஆர் ஸ்டில் ட்ரேடிங் பிலோ 15 times earnings. ROC இஸ் அபோவ் 20%. அவங்களோட ரிட்டர்ன் ரேஷியோஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ரெக்கரிங் ரெவன்யூ மாடல்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல நெட்வொர்க்கிங் பண்ணி லாங் டேர்ம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ கான் பி மோர் புல்லிஷ் ஆன் CMS Infosystems. கீழே ஒருத்தர் கேட்டிருந்தார், ரெட் டைகர் ஃபார் கம்பெனி க்ரோயிங் அட் 14% isn't peg of 1, அதாவது price to earnings to growth ratio 14 a fair valuation. 14% வளருது, 14 P-ல தானே இருக்குது. இது ஃபேர் வேல்யூடு தானே, ஏன் அண்டர் வேல்யூடுன்னு சொல்கிறாரு. நான் அண்டர் வேல்யூடுங்கிறத ஏர்னிங்ஸ் மல்டிபிளை வச்சு சொல்லலை. PE ரேஷியோ வச்சு பார்க்கும்போது அது ஃபேர் வேல்யூ அது தெரியலாம். பட் ஏர்னிங்ஸ் ஆஃப் அ கம்பெனி கேன் இம்ப்ரூவ் எனி டைம். அவங்க ரெவன்யூ வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏர்னிங்ஸ் பெரிய லெவலில் வளரலைன்னா இவங்க மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது ஏர்னிங்ஸ் கூடவே சேர்ந்து வளர்ந்துடும். இப்போதைக்கு அவங்க மார்ஜின்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு கைட் பண்ணியிருந்தாலும் நான் பார்க்குறது ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ. ரெவன்யூ க்ரோத் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன கம்பெனி நான் நினைக்கிறேன். ரெவன்யூ அப்படியே ஸ்டேபிளாக இருந்து ஏர்னிங்ஸ் வளர்ந்துட்டே இருந்தாலும் அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது. ரெவன்யூ க்ரோத் இருக்கிற கம்பெனி மட்டும் தான் கண்டிப்பாக லாங் டேர்மில் ஓரளவுக்கு காம்பவுண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். CMS Infosystems இன்றைக்கி வாங்கிட்டு நான் 5 வருஷத்தில் 10 மடங்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண சில கம்பெனிஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் US ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஆஸ்கர் ஹெல்த்தோ இல்லைனா ஒரு நெபியஸோ நான் ஒரு மல்டி பேக்கராக ஆகும் இன்னும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஷார்ட் ஸ்பேன்னா என்ன ஒரு 4-5 வருஷத்தில் ஆகும்னு எதிர்பார்த்து தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த வளர்ச்சி அந்த கம்பெனியும் கொடுக்குது. அது ஜெட்டாவில் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கேட்வே டிஸ்ட்ரிக்ட் டர்ன் அரவுண்ட் ஆகும்போது ஒரு மல்டி பேக்கராக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் எதிர்பார்த்துருக்கேன். ஐ மைட் பி கம்ப்ளீட்லி ராங். எய்தர் ஐல் மேக் மணி அண்ட் பி ரைட் ஆர் ஐல் பி ராங் அண்ட் ஐ வாண்ட் மேக் எனி மணி. ஸோ என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை ரேண்டமாக இன்டர்நெட்டில் என்னோட செவரல் பெட்டர் பீப்புள் இருப்பாங்க, அவங்களாம் சொல்கிறத பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த 2 பாசிபிலிட்டியுமே நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சு பண்ணாங்கன்னா ஐல் பி ஹாப்பி. இவர் எப்போவுமே கரெக்டாக தான் சொல்லுவார். இவர் சொன்னது ஏற்கனவே 2-3 கம்பெனி ஏறி இருக்குன்ட்டு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவரும் தப்பு பண்ணுவார். அவரை பார்த்து வாங்கின நீங்களும் பெரிய லெவலில் மாட்டிப்பீங்க. ஸோ உங்களோட ஓன் ரீசர்ச்சாக போடுங்க. நான் என்ன சொன்னேன்னா ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ வச்சு பிலோ 2 times இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க சேல்ஸ் வளர்ச்சி அடையும் போது ப்ரைஸ் டு சேல்ஸில் ஒரு ரீரேட்டிங் நடந்து மேபி 2 times மேலே போகலாம், 2.5 times போக வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு, ஐ அண்டர்ஸ்டாண்ட் PE பெக் ரேஷியோ ப்ரைஸ் டு புக் ஃபார் பேங்க்ஸ். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஐ ஷுட் லுக் அட் ப்ரைஸ் டு சேல்ஸ் EV to EBITDA எக்ஸெட்ரா லாட்ஸ் டு லேர்னுங்கிறத சொல்லியிருக்காரு. எந்தெந்த செக்டருக்கு எந்தெந்த மெட்ரிக்ஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக இருக்குங்கிறத ஒருத்தர் ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் நம்ம வெட்டியாக இருப்போம்ல, நிறையா டைம் இருக்கும். அப்போ நான் அதை பற்றி டீட்டெயிலாக கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் அதை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நிறையா செக்டர்ஸை கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கான காரணங்களும் புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ நான் இன்றைக்கி CMS அண்ட் ITCயில் தான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். இப்போது
ஐடிஸில் ஒரு அப்டேட் இருந்தது, நேற்றுக்கே வந்திருந்தது, நான் அதை கவர் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். அவங்க ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸில் ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் அக்வயர் பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்கங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு ரூமராக இல்லை நிஜமாலே உண்மையாங்கிறது எனக்கு இன்னும் தெரில. ஐ திங்க் திஸ் மைட் ஆக்சுவலி ஹேப்பன். ஐடிசி இஸ் லுக்கிங் டு டேக் அ மெஜாரிட்டி ஸ்டேக் இன் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ். இந்த டீல் வந்து ஐடிசி இன்ஃபோடெக்கோட டிஜிட்டல் அண்ட் ஏஐ சர்வீசஸை பூஸ்ட் பண்ணும். அவங்க ஐடி செக்டாரில் ஆல்ரெடி ஒரு சின்ன கம்பெனி வச்சுட்டு இருக்காங்க, அது சின்ன டர்ன் ஓவர் தான் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஸ்டேக் அக்விசிஷன் அவங்களுக்கு ஒரு டீசெண்டான க்ரோத் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஐடிசிக்கு நல்ல நியூஸாக, ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல நியூஸாக நம்மளுக்கு தெரில. எனிவே வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இது அவங்களோட க்ளவுட், டேட்டா, சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குங்கிற மாதிரி மீடியா சேனல்ஸில் கவர் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஐடிசியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் பார்த்துருந்தேன். ஏதோ 250-260 ருபீஸில் அடுத்த சப்போர்ட் இருக்குது, 292 ரூபாய்க்கு மேலே போனால் அது இன்னும் மேலே போகும், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20% தான் இருக்குது எல்லாமே. ஸோ அவங்களோட அந்த பார்வையே வந்து 250 to 325, திரும்ப 325 to 290 இந்த ரேஞ்சிலே தான் சுற்றிட்டு இருக்காங்களே தவிர they don't have a long term picture. ஸோ if you're a trader obviously இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை பற்றி பேசி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பட் இந்த சார்ட் பார்க்கும்போது எனக்கு ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸை இவங்க கவர் பண்ணியிருந்திருக்காங்க. பீக்லேருந்து எவ்வளோ ட்ரா டவுன் ஆகிருக்கு, திரும்ப வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, திரும்ப எவ்வளோ ட்ரா டவுன் ஆகிருக்கு, இந்த மாதிரி அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இந்த லாங் டேர்ம் தே ஆர் ஸ்டில் நாட் கிவன் எனி ரிட்டர்ன்ஸ், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் மைனஸ் டிவிடெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஹவர் இந்த ஹையர் லோ, லோவர் லோ, இந்த மாதிரியான டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ்லாம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. பட் இப்போ ஐடிசி இஸ் வெரி ஓவர் சோல்டு. இங்கே கூடிய விரைவில் ஒரு பையிங் பவர் வருங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். கூடிய விரைவில்னால் இந்த குவார்ட்டராக இருக்கலாம், அடுத்த குவார்ட்டராக இருக்கலாம், அடுத்த வருஷம் இருக்கலாம். என்னோட கூடிய விரைவிலுங்கிறது ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே, என்னோட இன்னும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுங்கிறது ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே, என்னோட லாங் டேர்ம்ங்கிறது ஒரு 5-10 வருஷத்துக்கு மேலே. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் யோசிப்பேன். அதனால் நான் உங்கள் கூட முன்கூட்டியே சொல்லிடுறேன். என்னோட வார்த்தைகளை வச்சு அடுத்த வாரம் வந்துடும், நீங்கள் கூடிய விரைவில் நீங்கள் என்ன 24 மணி நேரம் ஆச்சு வரலன்னு கேட்காதீங்க. என்னோட கூடிய விரைவிலுங்கிறது ஒரு 1 year டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக இங்கே ஒரு பையிங் பவர் வருங்க தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்களோட ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ வீக்காக இருக்குது, ஓவர் சோல்டாக இருக்குது. ஆனால் வந்து ஐடிசி இப்படியே தேக்க நிலையே இருக்காதுங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். இங்கேயும் சில க்ரோத் டிரைவர்ஸ் இருக்குங்க தான் நான் நம்புகிறேன். இன்றைக்கி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் முக்கியமான விஷயம் இருக்குது. ஜேபி மார்கன், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, கோல்ட்மேன் சாக்ஸ், வெல்ஸ் ஃபார்கோ, சிட்டி குரூப், இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை வெளியிட போகிறாங்க. இந்த ஏஹெச்ஆர் டெஸ்ட் சிஸ்டம்ஸையும் நான் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் தான். அதில் நான் இன்னும் ஸ்டேக்லாம் எடுக்கல. பட் ஐ திங்க் திஸ் கம்பெனி இஸ் பிரிட்டி இன்ட்ரெஸ்டிங். நல்ல ரன்அப் கொடுத்து கொஞ்சமாக கரெக்டாக இருக்குது. நான் அதை வாங்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். 99% வாங்க மாட்டேன். பட் திஸ் கம்பெனி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் போய் ஸ்டடி பண்ணி பாருங்கள். ஐ லவ் திஸ் கம்பெனி, உண்மையாக சொல்லிடுறேன். எனிவே இந்த பெரிய பெரிய பேங்க்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வெளியிடும் போது நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு கிளியர் பிக்சர் தெரிஞ்சிடும். எக்கானமியில் என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வந்துடும். யூஎஸ் மார்க்கெட் பெருசாக இதுக்கு ரியாக்ட் பண்ணணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சோஃபையில் என்ன நடக்குங்கிறது கூட ஓரளவுக்கு நம்மளால் இதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ நான் 2 விஷயங்கள் குயிக்காக ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒன்று, இந்த ஹைவே அனாலஜி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஸ்டாக் மார்க்கெட் வேர்ல்டையும், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களோட ஜேர்னியும் ஒரு ஹைவே ஜேர்னியும் அனாலஜி மாதிரி சொல்லுவாங்க. ஹைவேயில் நீங்கள் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு விண்ட்ஷீல்டு, அதாவது உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறத பார்த்து தான் ஓட்டணும். ரியர் வியூ மிரரை பார்த்துக்கிட்டே ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு இடத்துக்கு போய் சேர முடியாதுங்கிறத சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சிம்பிளான ஒரு விஷயம் தான். ரியர் வியூ மிரரை பார்த்து ஓட்டுறது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி. விண்ட்ஷீல்டை பார்த்து ஓட்டுறது, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்து ஓட்டுறது ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது. இதுதான் அந்த சிம்பிள் அனாலஜி. ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப்பே பண்ணாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலாக என்ன ஏர்னிங்ஸ் மல்டிபிளில் ட்ரேட் ஆகிருக்காங்க, என்ன ப்ரைஸ் புக் ரேஷியோவில் ட்ரேட் ஆகிருக்காங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு டேட்டா பாயிண்ட். அது நம்மளுக்கு ஒரு பால் பாக் தான் கொடுக்குமே தவிர ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி எப்படி தன்னை வளர்த்துக்கும், அதோட வருவாய் வளர்ச்சி எப்படி இருக்கும், அந்த என்டையர் இண்டஸ்ட்ரிக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்குது, அதில் இவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்கலாம் தெரிஞ்சுக்கிறது மோர் இம்பார்ட்டன்ட் தேன் லுக்கிங் அட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாங்கிறத நான் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மை இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதில் நம்ம முக்கியமாக கற்றுக்க வேண்டியதுன்னா அந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர அளவுக்கு நம்ம அந்த கம்பெனி பற்றியும் அந்த கம்பெனி சிச்சுவேட்டாக இருக்கிற இண்டஸ்ட்ரி பற்றியும் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக படித்தா மட்டும்தான் முடியும். நம்மளோட ஃப்யூச்சர் அவுட்லுக் ஆஃப் த பிஸ்னஸில் ஒரு புரிதல் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்து யூஸே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்ஸே எடுத்துக்கோங்க. 10 years பேக் யாராவது டிசிஎஸ் 14P இந்த என்டையர் மார்க்கெட் இஸ் ஓரளவுக்கு நாட் தட் பேட், ஒரு கிரைசிஸே இல்லை, ஆனால் டிசிஎஸ் 14P கிடைக்கும்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா யாருமே நம்பியிருக்கவே மாட்டாங்க. டிசிஎஸ் ஹிஸ்டாரிக்கலி 30P 25P ட்ரேட் ஆகும், அதனால் அட்ராக்டிவ்ங்கிறத நம்மளே இவ்வளோ வாட்டி பேசியிருக்கோம். ஆனால் இவ்வளோ சீப் ஆகுங்கிறத நம்ம எதிர்பார்த்தோமா? எதிர்பார்த்துருக்கணும்.
அங்கே தான் நம்ம பண்ண தப்புங்கிறத நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஃப்யூச்சர் பொட்டன்ஷியல் ஆஃப் த கம்பெனியை நான் ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போ இருக்கிற கம்பெனிஸ்லாம் நான் டிஸ்கஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கான்ட்ரேனா யோசிக்கலாம், இது டேர்ன் அரவுண்ட் ஆகுங்கிறத யோசிக்கலாம். பட் எல்லாமே டேர்ன் அரவுண்ட் ஆயிருங்கிற எதிர்பார்ப்பில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக சிக் கம்பெனிஸாகவே இருக்கும். இது சிக்காகி சரியாகி வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருந்தாலும் வராமலே போகிற கம்பெனிஸையும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இட் வில் எண்ட் அப் இன் அ டெரிபிள் மிஸ்டேக். ஸோ ரியர்வியூ மிரர் பார்க்காதீங்க, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மட்டும் பார்க்காதீங்க, விண்ட்ஷீல்டு அதிகமாக பாருங்கள். இந்த கம்பெனி ஃப்யூச்சரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது முதல் லெசன். ரெண்டாவது, பீயிங் ரைட் அண்ட் மேக்கிங் மணி ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். இந்த கரடிங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, மார்க்கெட் கீழே விழுந்துரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்டில் மார்க்கெட் விழ தான் செய்யும். லுக் ஐ வாஸ் ரைட்டுன்னுவாங்க. கரெக்டாக? எப்படி இவங்க எல்லாம் சரி பண்ண போகிறாங்க நம்மளும் பார்ப்போம், சரியாகிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது சரியாகிறது தெரிஞ்சு நல்லா மேலே போனதுக்கப்புறம் திரும்ப எப்போ கீழே வருதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே தவிர பணத்தை பண்ணவே மாட்டாங்க. நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு பைசா பிரயோஜனமே கிடையாது. இது கீழே விழுந்துடும், இது மேலே போயிடும், இது வந்து கண்டிப்பாக 200 ரூபாய்க்கு வந்துடும், இந்த என்டையர் கம்பெனி வந்து கொலாப்ஸ் ஆக போகுது, இங்கே இருக்கிற சிஇஓ வந்து கேடு கெட்டவன், இவன் வந்து நாசமாக போனவன் நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னா இட் இஸ் பாயிண்ட்லெஸ். நம்ம சொன்னது கரெக்டாச்சுன்னு வைங்க, அதனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பைசா பிரயோஜனம் இருக்கா? பீயிங் ரைட் அண்ட் மேக்கிங் மணி ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். கரெக்டாக பாட்டமை கேட்ச் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 200 rupees வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது 202 ரூபாய்க்கு வந்து மேலே போயிடுச்சுன்னு வைங்க, யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரைட்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ சொன்ன மாதிரி 200 ரூபாய் கிட்ட வந்துச்சு பாருன்னுவாங்க. ஆனால் நீங்கள் வாங்கியிருக்கவே மாட்டீங்க. அவன் 210 ரூபாயில் வாங்கியிருப்பான், ஆனால் அது 400 ரூபாய் போகும்போது அவன் லாபம் பண்ணியிருப்பான். 250 ரூபாயில் வாங்கணும், 300 ரூபாயில் வாங்கினவன் கூட கொஞ்சம் லாபம் பண்ணிடுவான். ஸோ ட்ரைங் டு பி ரைட் இன் அ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆஸ் குட் அஸ் நாட் மேக்கிங் மணிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக வருதுங்கிற பெருமை நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்ம யோசிச்சதெல்லாம் கரெக்டாக நடந்துட்டுருக்குங்கிற ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் தான் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு போல்டாக, பிரேவாக, ஸ்ட்ராங் ரீசர்ச்சை பேக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோங்கிறது தான் இன்னையோட முக்கியமான லெசனாக நான் பார்க்குறேன். நான் இதை 2-3 நாளாக இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரியே வந்துருச்சு பார்த்தியான்னு சொல்லி பெருமை பேசிப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும், சரி நீ இதில் ஆக்சுவலாக எவ்வளோ பணம் பண்ணேன்னு கேட்கணும் தான் எனக்கு தோணும். கரெக்டாக உனக்கு ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுன்னு தெரியுது, அப்போ ஏன் நீ வந்து ஷார்ட் செல் பண்ணல, ஏன் வந்து அது கீழே விழுன்னு பெட்டு கட்டலன்னு தான் எனக்கு கேட்கணும்னு தோணும். உனக்கு கண்டிப்பாக இது மேலே போகும்னு தோணுதில்ல, அப்புறம் ஏன் நீ வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்க? ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவன் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியும்ன்ட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்களும் அதை நம்பி ஏதாவது ஏமாற வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் 10 வருஷம் முன்னாடியே சொன்னேன்னுவான். அவன் வந்து சொல்லவே இல்லைனா கூட சம்டைம்ஸ் இப்போலாம் சில பேர் நான் வந்து அன்றைக்கே சொன்னேன் நீங்கள் தான் வாங்கலைன்றுவாங்க. விலை ஏறினதுக்கப்புறம், விலை இறங்கினதுக்கப்புறம் நான் வந்து அப்போவே வாங்கி வச்சிட்டேன், உங்களை யார் இப்போ போய் வாங்க சொன்னதுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ ப்ளீஸ் நம்ம வந்து ஒரு ஆள் கேட்டு நடந்துக்கிற ஒரு இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுப்போம். நம்மளோட ஓன் ரீசர்ச்சும் கன்விக்ஷனும் பில்ட் பண்ண கற்றுப்போம். நான் அது வந்து நிறையா வாட்டி சொல்கிறேன், புளிச்சு போயிருக்கலாம். நிஜமாலே இது பண்ணுறவங்களுக்கு என்னடா இவன் சொன்னதே சொல்கிறாங்கிற மாதிரி தோணலாம். நம்மளே ஏதாவது சுயமாக கற்றுக்க ட்ரை பண்ணணுன்னு ஒருத்தரோட மைண்ட் செட் மாறினா கூட ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி ஃபார் மேக்கிங் திஸ் வீடியோ, ஸ்டார்டிங் திஸ் சேனல். அதுதான் என்னோடய நோக்கமாகவும் இருக்குது. நான் சொல்கிறத வச்சு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பணம் பண்ணிங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி தட் யூ மேட் மணி. அடுத்த வாட்டி நான் சொல்கிறதோ இல்லை வேறு யாரோ சொல்கிறத வச்சு நீங்கள் போடும்போது அது பெரிய தவறாகவும் போய் முடியாதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது உங்களுக்கு அந்த தவறு நடந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதனால தான் நான் வந்து முன்கூட்டியே சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.